எனக்கும் ஏஐ என்ஜினியரா வரணும், ப்ராம்ப்ட் என்ஜினியரா வரணும், ஆனா என்னால பே பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளாட் ஏஐ, இத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க தாங்க இப்ப ஃப்ரீ கோர்சஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பர் 1 கிளாட் 101. இது எனக்கு ஏஐனா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஏஐ கிட்ட ஒரு ப்ராப்பரா கொஸ்டின் கேட்கறது, ஆன்சர்ஸ் வாங்குறது, டாக்குமெண்ட் அனலைஸ் பண்றது, சம்மரி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டோட்டலா 12 லெசன்ஸ் இருக்குங்க. இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய குவிஸ் கேட்பாங்க, எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்க உங்க ரெஸ்யூம்ல அட்டாச் பண்ணிக்கலாம். உங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஏஐ ஃப்ளூயன்சி. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, மெஷின் லேர்னிங், ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றது, அப்புறம் ஏஐக்குன்னு சில எத்திக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கத்துக்கணும்னா நீங்க இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா 14 லெசன்ஸ் இருக்குங்க. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் வித் ஏஐ ஏஜென்ட். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏஜென்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒரு வேலையை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஆட்டோமேஷன், இதுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டோட்டலா 1/2 hour மட்டும்தாங்க. அப்புறம் என்ன, இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பில்டிங் வித் ஏபிஐ. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாடை உங்களோட ஆப்லயோ உங்க ப்ராஜெக்ட்லயோ இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும். அதுக்கான கோர்ஸ் தாங்க இது. ஸோ நீங்க இதுக்கான ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டு கிளாடை உங்களோட எல்லா ஆப்லயுமே இணைச்சிக்கலாம். இது டோட்டலா 8 hours கோர்ஸுங்க. இதை நீங்க படிச்சுக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிடலாம். அடுத்தது ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏஐ எப்படி சேஃப்டியா ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றது, உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 1 hour கோர்ஸ் தாங்க, நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கோட் ஆக்ஷன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோடு எப்படி எடிட் பண்றது, ரீட் பண்றது, ஜெனரேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரீ கோர்ஸ்லாம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாட் ஏஐ வெப்சைட் குள்ள போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் ட்ரைனிங் போர்ட்டல் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சேவ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். தேங்க்யூ.